கடைசியா நான் போட்ட வீடியோல எடிட்டிங் மிஸ்டேக்னால என்னோட வாய்ஸ் இல்லாம போயிடுச்சு. அதுக்கு ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைபர் கிட்ட. மறுபடியும் இந்த மிஸ்டேக்லாம் நடக்காத மாதிரி கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். நீங்க கொடுக்குற ஒரு லைக்குமே ஒவ்வொரு கமெண்டுமே எனக்கு புது உத்வேகத்தை கொடுக்குது. அதனால கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பஞ்சாப் மாநிலம் பதிண்டா பகுதியை சேர்ந்தவங்க நிஷா பட் சொல்லப்படுற ஜோதி. இவங்க பிறந்து வளர்ந்தது படிச்சது எல்லாமே பஞ்சாப் மாநிலமா இருந்தாலுமே தன்னோட வேலைக்காக அங்கிருந்து மும்பைக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க மாடலிங்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன மாடலிங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஜோதிக்கு சின்ன வயசுல இருந்தே மாடலிங்ல சேர்ந்து ஒரு நடிகை ஆகணும்ன்றது அவங்களுடைய ஆசையா இருந்து வந்தது. அதோட இது அவங்களுடைய ஹாபியா கூட கொஞ்ச நாளைக்கு ரொம்ப விருப்பப்பட்ட வேலையா செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஜோதியோட குடும்பம் நடுத்தர வர்க்கத்தை தான் சார்ந்தவங்க. ஆனாலும் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு தான் ஒரு பெரிய மாடலிங் ஆகணும்ன்றதே அவங்களுடைய கனவாவும் ஆசையாவும் இருந்து வந்தது. இதுக்காகவே மும்பைக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க ஜோதி. அப்படி ஜோதி மாடலிங்ல தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்ட் டைமா பார்ல கிளப் டான்சராவும் வேலை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. அப்படி கிடைச்ச இடத்துல கிடைச்ச பார்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்த அவங்களுக்கு கொஞ்ச நாட்கள்லயே பெரிய பெரிய பார்ல கிளப் டான்ஸுக்கான வாய்ப்பும் கிடைச்சது ஜோதிக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கைவிடாம அதை பயன்படுத்திக்கிட்ட ஜோதி அதுல அவங்களுக்கு போதுமான அளவு வருமானத்தையும் ஈட்ட நினைச்சாங்க. அதோட அவங்களுடைய ஹாபியான மாடலிங்லயுமே தொடர்ந்துகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரியான சூழல்ல தான் ஒரு பார்ல கிளப் டான்சிங்ல இருக்கும்போது ஜோதி 30 வயசான பிரித்திஷ் பட்டேல் என்ற நபரை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திச்சுக்கிட்ட இருவருமே தங்களை ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அந்த அறிமுகத்திலேயே பிரித்திஷ்க்கு ஜோதிய ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா ஜோதி அறிவான திறமையான பொண்ணு மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தாங்க. அவங்களுடைய அழகுல மயங்கின பிரதீஷ் ஜோதி கூட எப்படியாவது நெருங்கி பழகணும்னு நினைச்சாரு. இதுக்காகவே பிரதீஷ் ஜோதி எந்தெந்த பாருக்கு டான்ஸ்க்காக போறாங்களோ அந்த பாருக்கெல்லாம் போகிறதுக்கு ஆரம்பிச்சாரு. ஜோதிய நெருங்கிறதுக்காக தொடர்ந்து பின்தொடர்ந்தாரு ஜோதிய பிரதீஷ். ஒரு கட்டத்துல ஜோதியே பிரதீஷ் பின்தொடர்றத தெரிஞ்சுக்கிட்டு பிரதீஷ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த நெருக்கம் நாளடைவுல இருவருக்குள்ளயுமே காதலா மாற ஆரம்பிச்சது. இதன் பிறகு பிரதீஷ் ஜோதிக்கு ரொம்பவே காஸ்ட்லியான பொருட்களையும் வைர நகைகளையுமே வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணாரு ஜோதிய. அதோட ஜோதியும் பிரதீஷும் வெளியூர் சுற்றுலா பயணத்துல நாட்களை கழிச்சதாவும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் ஜோதிக்கு பிரதீஷ்க்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறது தெரிய வருது. பிரதீஷ் தன்னோட காதலியான ஜோதிக்கு பல லட்சங்கள் செலவு செஞ்சது பிரதீஷோட மனைவிக்கு தெரிய வரவே பிரதீஷோட மனைவி தன்னோட கணவரான பிரதீஷ் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப கட்டத்துல பிரதீஷோட மனைவிக்கு பிரதீஷ் ஜோதிக்கு செலவு பண்ற எந்த ஒரு பணமே தெரியாம இருந்தது. ஏன்னா பிரதீஷ் ஆரம்பத்துல 1000ல ஆரம்பிச்சு லட்சத்துல செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதன் பிறகு ஜோதிக்கு லட்சங்கள் ஆரம்பிச்சு கோடிகள்ல செலவு பண்ண ஆரம்பிச்சதுமே பிரதீஷோட மனைவிக்கு இது தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச பிரதீஷோட மனைவி பிரதீஷ் கிட்ட அடிக்கடி சண்டை போட்டு வந்ததா சொல்லப்படுது. அதோட பிரதீஷ் மாதங்கள்ல பல நாட்கள் ஜோதி கூடவே தங்கி இருந்ததாவும் தெரிய வந்திருக்கு. இதனால விரக்தி அடைஞ்ச பிரதீஷோட மனைவி பிரதீஷ் கிட்ட அதிகப்படியான சண்டைகள் போட ஆரம்பிச்சாங்க. ஆனா பிரதீஷ்கோ ஜோதி கூட வாழணும்னு நினைச்ச அவரு தன்னோட மனைவிக்கு விவாகரத்து கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. ஆனாலுமே பிரதீஷோட மனைவி தன்னோட கணவர்கிட்ட தொடர்ந்து சண்டை போட்டுட்டே வந்ததால பிரதீஷ் தன்னோட மனைவிய விவாகரத்து செஞ்சிடுறாரு. இந்த விவாகரத்துக்கு பிறகு பிரதீஷ் ஜோதி கூடவே தங்கி இருந்ததா தெரிய வந்திருக்கு. அந்த சூழல்ல தன்னோட மனைவிய விவாகரத்து செஞ்ச உடனே ஜோதியை திருமணம் செய்யணும்னு நினைச்சாரு பிரதீஷ். ஆனா ஜோதி தன்னோட கெரியரை தொடர்ந்துகிட்டே வந்தது பிரதீஷ்க்கு நாளடைவுல பிரதீஷ்க்கு ஜோதி மேல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த சந்தேகத்தினால ஜோதிக்கும் பிரதீஷ்க்குமே அடிக்கடி சண்டை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. பிரதீஷ் கூட ஏற்பட்ட பிரச்சனைகளாலவே ஜோதி பிரதீஷை விட்டு பிரிஞ்சு தன்னோட சொந்த ஊரான பஞ்சாப்ல இருக்கிற பதிண்டா கிராமத்துல தன்னோட பெற்றோர்கள் கூட தங்கியிருந்தாங்க. அப்படி அவங்க இருந்த கொஞ்ச நாட்கள்ல ஜோதிக்கு வேற ஒரு நபர் கூட தொடர்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது. ஜோதி வேற ஒரு நபர் கூட நெருங்கி பழகிறத தெரிஞ்சுக்கிட்ட பிரதீஷ் ஜோதிய மறுபடியும் மும்பைக்கே வர சொல்றாரு. ஜோதி கூட ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்திக்கணும்னு நினைச்ச பிரதீஷ் ஜோதி கிட்ட தான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறதாலேயே தன்னோட மனைவிய விவாகரத்து செஞ்சதையும் சொல்றாரு. அந்த நேரத்துல ஒரு சுமூகமான ஒரு உறவுல இருந்த 2 பேருமே திருமண பந்தத்துல இணையணும்னு நினைச்சாங்க. அதோட ஜோதி மற்றொரு நபர் கூட நெருங்கி பழகிறதையும் நிறுத்த சொல்லி ஜோதி கிட்ட எச்சரிக்கை விட்டிருந்தாரு பிரதீஷ். இதன் பிறகு சுமூகமான சூழ்நிலையில கொண்டு போன அவங்க காதல 2018 டிசம்பர் 27 பிரதீஷோட பிறந்த நாள
ஜோதி கூட சந்தோஷமா கொண்டாடுறதுக்காக டிம்பான் சொல்லப்படுற பகுதிக்கு போய் பிரதீஷோட பிறந்த நாளை 2 பேரும் சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க. பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு மறுபடியும் மும்பைக்கு போனவங்க புத்தாண்ட கொண்டாடணும்னு நினைச்சு மறுபடியும் டிம்பாவுக்கு திரும்பினதா சொல்லப்படுது. அந்த பகுதியில் இருக்கிற மீரா ஹோட்டல் சொல்லப்படுற ஹோட்டல்ல நைட்டு 2 பேரும் ஸ்டே பண்ணிருக்காங்க. மறுநாள் காலையில பிரதீஷ் தன்னோட பண்ணை வீட்டுக்கு ஜோதிய கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. அப்படி போன ஜோதி கிட்ட பிரதீஷ் ஏற்கனவே ஒரு நபர் கூட ஜோதி நெருக்கமா பழகி வந்ததை தெரிஞ்ச பிரதீஷ் ஜோதிய எச்சரிக்கை விட்டிருந்தாரு. ஆனா மறுபடியும் ஜோதி கௌரவ் சொல்லப்படுற ஒரு நபர் கூட நெருங்கி பேசி பழகிறது தெரிய வந்திருக்கு பிரதீஷ்க்கு. 2வது முறையா ஜோதி மற்ற நபர்கள் கூட பேசி வரத தெரிஞ்சுக்கிட்ட பிரதீஷ் ஜோதி கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட ஆரம்பிச்சாரு. பண்ணை வீட்லயே இருவருக்குள்ளயும் சண்டை மூண்டதால பிரதீஷ் கோவத்தோட உச்சிக்கே போனாரு. பிரதீஷ் ஜோதி கிட்ட கௌரவம் சொல்லப்படுற நபர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை விட்டாரு. ஆனா ஜோதி பிரதீஷ் பேசின எந்த விஷயத்தையுமே அவங்க காது கொடுத்து கேட்காததால கோவத்தோட உச்சிக்கே போனாரு பிரதீஷ். அந்த நேரத்துல பிரதீஷ் தன்னோட மனைவிய கூட விவாகரத்து செஞ்சுட்டு தான் உன் கூட வாழணும்னு நினைச்சது ஒரு பெரிய தப்புன்னு சொல்லி ஜோதி கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு. ரொம்ப நேரமா ஜோதி கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்த பிரதீஷ் கோவத்தோட உச்சிக்கே போய் பக்கத்துல இருந்த அருவாள் எடுத்து ஜோதிய சரமாரியா வெட்ட ஆரம்பிச்சாரு. ஜோதியோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்து ஓடி வந்தவங்க போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. அப்படி ஜோதி மேல தாக்குதல் நடத்திட்டு பிரதீஷ் அங்க இருந்து தப்பிச்சிட்டாரு. சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல உயிரிழந்தாங்க ஜோதி. கிரைம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் ஜோதியோட உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்புனாங்க. அதோட அங்க இருந்து தப்பிச்சு போன பிரதீஷையும் கைது செஞ்சிருக்காங்க போலீஸ். போலீஸோட விசாரணையில பிரதீஷ் ஜோதிக்கு 2 கோடி ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சதாவும் தன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி வேற ஒரு நபர் கூட தொடர்புல இருந்ததாலேயே தான் ஜோதிய கொன்னதாவும் வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. இந்த வழக்க பல கோணங்கள்ல விசாரணை நடத்தி வராங்க போலீஸ். இந்த வழக்க பத்தி முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட பிரதீஷ் ஜோதி கிளப் டான்சரா இருந்தாலுமே ஜோதி மேல இருந்த உண்மையான காதலாலேயே தன்னோட மனைவிய விவாகரத்து செஞ்சிருக்கிறதாவும் சொல்லியிருந்தாரு. ஆனா ஜோதியோ பிரதீஷ் கிட்ட இருந்து வாங்கின பணத்துல தன்னோட சொந்த ஊரான பஞ்சாப்ல 1.5 கோடிக்கு பெரிய லக்ஸரி அபார்ட்மெண்ட் வாங்கி இருக்கிறதாவும் தெரிய வந்திருக்கு விசாரணையில. இந்த கேஸ பத்தின உங்களுடைய தகவலை கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன்.